காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். ஏழை எளிய நடுத்தர வாடகைதாரர்களுக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். தற்போது நிலையில் மின்சாரத்துறையில் என்ன நிலை நீடிக்கிறது? இதிலிருந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த அறிக்கை சொல்லும் விஷயங்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை போல வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் 100 யூனிட் இலவச, அதாவது விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில, அதிமுக ஆட்சியில வீட்டு உபயோகிப்பாளர்கள் அனைவருக்கும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் ஒரு வீட்டில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அந்த வீட்டின் உரிமையாளரும் வீட்டில் வாடகைக்கு உள்ளவர்களும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை பெற்று வந்ததாக தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது திமுக அரசு மின்வாரியம் வீட்டின் உரிமையாளர்கள் பெயரில் ஒரு மின் இணைப்பு மட்டுமே அனுமதிக்க உள்ளதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக செய்திகள் வருவதாக தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மின் இணைப்பு ஒரு இணைப்புக்கு மட்டுமே வழங்குவதற்காக அந்த எடுக்கப்பட்ட முடிவு அமலுக்கு வரும் பட்சத்தில் வாடகைக்கு வரக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். வீட்டு உரிமையாளர்கள் தங்களிடம் இருக்கும் ஒரே மின் இணைப்பில் வாடகைதாரர்களுக்கும் மின் வசதி வழங்கி வாடகைதாரர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அதிக மின் கட்டணம் வசூலிக்கும் வாய்ப்புகள் உருவாகும். இதனால ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்துல மின் கட்டணம் செலுத்தாதவர்களுக்கு நேரில் சென்று மின் ஊழியர்கள் நேரில் சென்று மின் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுப்பார்கள். இதனால அவர்கள் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் தற்போது யாருமே நேரடியாக சென்று தெரிவிப்பதில்லை. இதனால பல இடங்கள்ல மின் இணைப்பு துண்டிக்கப்படக்கூடிய இந்த நடவடிக்கைகளும் அதிகரித்து வருவதாக தன்னுடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி வீட்டினுடைய வாடகைதாரர்களும் வீட்டு உரிமையாளர்களும் 100 யூனிட் இலவச மின்சாரம் பெற்று வந்ததை போல தொடர்ந்து அந்த திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.